ரோமர் 12 நம்முடைய பால் எழுதுகிறார் பாருங்க, மனதை புதிதாக்குங்கள். அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? நீங்கள் சத்தியத்தை சரியாகவே அறிந்து கொண்டே நெடுகவே வந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு குதூகலம் இருக்கும். எங்கே? உங்கள் மனதில். ரைட்? உற்சாகத்தை மனம் இழந்து போகாது. அது என்ன செய்யும்? உங்கள் விசுவாசமாகிய கப்பலை ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். ரைட்? அது என்ன செய்யும்? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவ்வளோதாங்க சீக்ரெட். அதைத்தான் அப்படி எழுதுகிறா, உங்கள் மனதை புதிதாக்குங்கள், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மலர்ந்து விடும். அதாவது சக்ஸஸை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். அவனுக்கு எவ்வளவோ இஷ்யூஸ் வந்ததுங்க. யாருக்கு? பவுல் அப்போஸ்தலர். யூதர்கள் மூலமாக பிரச்சனை வந்தது. வேறு யார்? புறஜாதிகள் மூலமாக பிரச்சனை வந்தது. கல்லறிந்தாங்க, சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி போட்டாங்க. ரைட்? எதுவுமே அவனுடைய மனதை பாதிக்கவே இல்லை பாருங்கள். கொண்டாட்டம் தான். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், பவுலுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திண்டாட்டம் வரும் பொழுது நீங்கள் கொண்டாடுகிறீர்களா? பவுலுக்கு ஒரு திண்டாட்டம் வருது. என்னது? ஒரு விஷப்பாம்பு கையை கடிச்சிருது. அசால்ட்டாக போனால் இங்கே உதறினா ஓடிடுன்னு சொல்லி நெருப்புக்கிட்ட வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் ஒரு உதறா பாம்பு ஓடிடுது. கொண்டாடினான் கொண்டாடினான். அது உனக்கு சாத்தியம். சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி போடுறாங்கங்க. அவன் மனது சோர்ந்து போகவில்லைங்க. சோர்ந்து போகவே இல்லை. நடனம் ஆடுறான். ஏன்? அவன் மனது ஏதோ ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிதாகி கொண்டே இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தான். அற்புதங்களை தினந்தோறும் என்ஜாய் பண்ணாங்க. அவனை சுற்றி இயேசு கிறிஸ்துவை போல ஒரு கூட்டம் வந்துட்டு. ஏன்? எங்கே போனாலும் மிராக்கிள். பவுல் சொல்லலை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவர்களே, பவுல் உங்களை பற்றி சொன்னதை நான் சொல்ல விரும்பலை. இயேசு சொன்னதை உங்களுக்கு சொல்லட்டா? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அற்புதம் செய்வீங்க. That was the experience of our Paul. That is my experience. That is the experience of Pastor Rambabu, Bangalore. அருமையான தேவர்களே, அப்படிப்பட்ட ஒரு குதூகலமான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். ரைட்? ஒரு கொண்டாடுகிற வாழ்க்கை, உற்சாகமான, இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ஜாலியான வாழ்க்கைங்க. இயேசு கிறிஸ்து ஜாலியாக தான் இருந்திருப்பாருங்க. எங்கே போனாலும் அற்புதம். அவரை ரசிக்க ஒரு பெருங்கூட்டம். பவுலுக்கு அதானே? ஐயா, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, இது அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. உன்னுடைய பெயரை பென்னிஹின்னை போல பெருமைப்படுத்த உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். நீ பென்னிஹின் செய்ததை செய்ய மாட்டா, இயேசு செய்ததையும் செய்வாய், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வார். நான் அதனால தான் பாட்டே எழுதிட்டேன். தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவர்களே, இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடந்தார். என்னுடைய வியூவர்ஸ் அநேகர் ஃபுட்பால் ஹாக்கி விளையாட போகிறீங்க. எல்லாரும் விளையாட முடியுமா? எல்லாரும் விளையாட வேண்டும், விளையாட முடியும். அதற்காகவே தேவன் இந்த பாடல்களை தருகிறார். இந்த விசுவாசத்தை எனக்கு கிருபையாக தருகிறார். ஏன்? நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேங்க. இதில் முத்து எடுத்தால் என்ன தான் வருது தெரியுமா? அற்புதம் ஒரு முத்தாக வருகிறது. ரைட்? அவரோடு உள்ள உறவு இன்னொரு முத்தாக இருக்கு. விசுவாசம் இன்னொரு முத்தாக இருக்கு. ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், இதாங்க இதிலேருந்து வெளியே வருது. நான் இரவும் பகலும் இதை மோர் குடையிற மாதிரி குடைஞ்சிட்ருக்கேங்க. வெளியே வர்றது இவைகள் தான் வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு குதூகலமான வாழ்க்கை வாழும்படியாகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கங்க. உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவது மாத்திரமல்ல, உங்கள் அயலகத்தாருடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள். அகில உலகமெங்கும் தேவனுடைய ஆவியானவர் உங்களை எடுத்து சொல்லுவதற்காகவே, உங்களை எடுத்து அகில உலகத்திலும் பயன்படுத்துவதற்காகவே இந்த நாளில் வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேட்குறீங்க. தொடர்ந்து கேளுங்க. சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. ஏனென்றால் மாய மந்திரம் அல்ல, உங்கள் மனம் புதிதாகி கொண்டே இருக்கும். ஆமென்.
ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.